சம்மர் வெக்கேஷனில் சொந்த ஊருக்கு போகலான்னு சொல்லி எல்லோரும் கிளம்பிட்டோம். சென்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ண உடனே எங்களுக்கு ஒரே சந்தோஷமாக, எப்பயுமே நம்மளுக்கு நேட்டிவ் பிளேஸ் போகணுன்னா அதாவது என்ன சொல்லுவாங்க, தலைகால் வால் புரியாதுன்னுவாங்களே, அந்த மாதிரி ஆயிடுச்சு. என் ஹஸ்பண்ட் கூட அப்பா அவள் ஊருக்கு போகிறோன்னா முகம் எப்படி பிரைட் ஆயிடுச்சு பாரு அப்படின்னாரு. என்ன தான் நம்ம சிட்டியில் வாழ்ந்தாலும் அந்த கிராமத்துக்கு போகிறப்ப, நம்ம சொந்த வீடு கிராமத்துக்கு போகிறப்ப அது மாதிரி உலகத்தில் வேறு சந்தோஷம் இல்லவே இல்லைங்க. சின்ன பிள்ளையில ட்ரெயினில் போகிறப்ப அந்த மேகம்லாம் வரும் இல்லையா, அப்போ நான்லாம் எங்கள் அப்பாட்ட கேட்டிருக்கேன், என்னப்பா அந்த மேகம் நம்ம கூடயே வருதுன்னு. அதை இப்போ நான் பார்க்குறப்ப என்னுடைய ஃப்ளாஷ்பேக்கு எனக்கு நினைவுக்கு வந்தது. அப்பா அம்மாவை நினச்சி அப்படியே மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. நாங்கள் 4 வேயில் தான் போயிட்டுருந்தோம். என்ன இந்த டேங்கர் லாரி பார்த்தா தான் எங்களுக்கு கொஞ்சம் பயமாகுது. அது அதுக்குரிய ட்ராக்கில் போச்சுன்னா எல்லாருக்குமே நல்ல வசதியாக இருக்கும். ஆனால் யார் டிசிப்ளினாக இருக்கிறா? ஆனால் நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் சொந்த ஊருக்கு போகிறப்ப ரோடெல்லாம் நிறையா மாறுதல் இருக்குதுங்க. நல்லா டெவலப் ஆயிடுது. 4 லேனு 5 பாஸு அப்படின்னு சொல்லி ரோடெல்லாம் நல்லா மாடிஃபை பண்ணி ரொம்ப நீட்டாக இருக்குது. ட்ராவல் எங்களுக்கு ரொம்ப சுகமாக இருக்குது. ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா, நம்ம பைபாஸில் போகிறப்ப எந்த கடையுமே இருக்காது. அதுதான் ஒரு இது. மற்றபடி சில இடங்களில், மெயினான இடங்களில் ஹோட்டல், அப்புறம் ரெஸ்ட் ரூம்லாம் இருக்குது. நாங்கள் எல்லாத்தையும் பேக் பண்ணி காரில் டிக்கியில் டம்ப் பண்ணிடுவோம். எங்கேயாவது ஒரு இடத்துல நல்லா பெரிய பைபாஸில் போகிறப்ப வர முடியாது, அந்த சர்வீஸ் ரோட்டில் வர்றப்ப நொங்கு பதனி வாங்கி சாப்பிட்டு போவோம். பாருங்கள், நான் ஹஸ்பண்ட் கஷ்டப்பட்டு ஓட்டிகிட்ருக்காரு, நான் ஜாலியாக பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். நம்மளுக்கு எப்பயுமே ட்ரைவ் பண்ண தெரியாது. ஆனால் உட்காந்துட்டு ரோட்டில் இந்த கார் வருது அதை பார்த்து ஓட்டுங்க, பக்கத்தில் லாரி வர்றது அதை பார்த்து ஓட்டுங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு வர்றது. அவர் சொல்லுவார், நீ பேசாமல் என்ஜாய் பண்ணிட்டு வா, இல்லைன்னா சீட்டை பின்னாடி இழுத்து வச்சுட்டு தூங்கிட்டு வா, எனக்கெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காத அப்படின்னுவார். இந்த மேகத்தை, இந்த மலையெல்லாம் பார்க்குறப்ப, ஆஹா ஊர் வரப்போகுது, நம்ம ஊரை நெருங்கிட்டோம் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். நாங்கள் ஊருக்கு போன உடனே எங்கள் தோட்டத்துக்கெலாம் போவோம். இப்போயே நான் எங்கள் தோட்டத்தை பற்றிலாம் ஹஸ்பண்டை சொல்ல ஆரம்பித்தாச்சு. அவரும் தலையெழுத்து அப்படின்னு சொல்லிக்கிறாரு. ஸ்ரீலுத்தூர் வந்தாச்சு. இங்கே ஸ்ரீலுத்தூரில் இது திருமக்குளம்ன்ற ஒரு குளம் இருக்குதுங்க. அந்த குளத்துக்கு நடுவில் ஒரு பெரிய மண்டபம் இருக்குது பாருங்கள். இதுதான் அந்த மண்டபம். இந்த மண்டபத்துக்கு கீழே கங்கை, யமுனா, காவேரின்ற 3 பெண்கள் நதி நடுவில் ஓடுறதாக ஐதீகம், வரலாறு சொல்லுது. நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப மழை பெஞ்சு இந்த குளம் நிரம்பினோடனே குளிக்க போவோம். அந்த மண்டபத்துலேருந்து நடுவில் குதித்து நீந்தி அப்படியே ஓரமாக 2 இடத்துல தான் அவங்க படி வச்சுருக்காங்க. ஒரு சைடு பெண்கள் குளிக்கிறதுக்கு, இங்கே தான் நாங்கள் உட்காந்து சின்ன பிள்ளையில குளிப்போம். அது பக்கத்தில் வால் மாதிரி இருக்கும், சைடில் ஜென்ஸு குளிப்பாங்க. அந்த அந்த பழைய நினைவுகள்லாம் நினைக்கிறப்ப அது மாதிரி ஒரு பொற்காலம்லாம் இனிமேல் வரவே வராதுங்க. பாருங்கள், இந்த கோயில் மேலேருந்து பார்த்தா கரெக்டாக அந்த திருமக்குளம் தெரியும். வியூ சூப்பராக இருக்கும். நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கோம். என்ன தான் அந்த தண்ணி உள்ளேயே தேங்கி இருந்தாலும் அதில் குளித்தா அது ஒரு சுகம். யாருக்கும் நோய் வராது. நோய் போனதாக தான் இருக்குது, சரித்திரம் இருக்குது. இந்த குளத்துலேருந்து 1 கிலோமீட்டர் தூரம் அப்படியே இந்த ரோட்டில் போனால் எங்கள் வீடு வந்துடும். இப்போ அங்கே போய்கிட்டு இருக்கோம் பாருங்கள். அந்த சைடு தான் எங்கள் வீடுகளாக இருக்குது. வீட்டுக்கு போனோன்னே ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.